அல்பா கிரேஸ் மிஷன் ஜீவ வார்த்தை இயேசு லிவிங் வேர்ட் டெலிகாஸ்ட் மூலம் நாம் யாவரும் இணைந்து இன்று ஞாயிறு இரவு துதிக்கிற வேதத்தை தியானிக்கிற இந்த நல்ல வேளைக்காக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. சில நிமிடங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லாருடைய கிருபைகளுக்காக, ஆச்சரியமான அவருடைய செயல்களுக்காக, அற்புதமான அவருடைய வழிகளுக்காக ஹல்லேலூயா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகள், நம்முடைய கிருபைகள், நம்முடைய இரக்கம், நம்முடைய தயவு எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேளையில கர்த்தரை துதிக்கிற வேளையில ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளில் ஒரு துதியின் சத்தம் இடம்பட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் மகிமையின் சத்தம், துதியின் சத்தம், ஆமென், ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பட்டும். அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த சில நிமிடங்கள் இந்த ஆராதனை வேளையில் நின்றோ நடந்தோ உட்கார்ந்தோ எல்லாரும் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்தந்த இடங்களிலே அப்படியே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தெய்வ நடத்தி வந்த எல்லா வழிகள், கொண்டு வந்த பாதைகள், நம்முடைய வேலைகள், போக்கில் வரத்தில் கர்த்தர் கூட இருந்ததற்காக, பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்ததற்காக, நம்முடைய பிரயாசங்களில் கர்த்தர் கூட இருந்ததற்காக, தேவைகளை கர்த்தர் சந்தித்ததற்காக, ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்தார், ஆச்சரியமாய் நம்மை வழி நடத்தினார். நம்மை சுற்றில் எவ்வளவு போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், கிருபையாய் நமக்கு சுகத்தையும் வல்லனையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம், துதிகளை நாம் ஏறெடுப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர் இன் ஜீசஸ் நேம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ இயேசுவின் ரத்தத்துக்கு நன்றி செலுத்துவோம். வல்லமுள்ள நம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். விடுதலை தருகிற நம்முடைய ரத்தம், ஜெயம் கொடுக்கிற ரத்தம், பாதுகாக்கிற நம்முடைய வல்லமுள்ள ரத்தத்துக்காக நன்றி. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், மகிமையுள்ள நாமம், உயர்ந்த நாமம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். The name of Jesus. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு இடங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த துதிக்கிற வேளையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. அந்த சில நிமிடங்கள் இந்த ஆராதனை வேளையிலே, பாடல் வேளையிலே, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். சீனாய் மலையில் இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பின் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். இன்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கலாத்தியர் 3 அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். எல்லாரும் நன்றி செலுத்தி எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் எப்படி பார்க்கிறோம். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களாக. 9வது வசனத்திலே அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 13, 14 வசனங்களிலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏனென்றால் 14 வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இருக்கிறது. ஆம், இன்று ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கலாத்தியர் 3 நமக்கு அழகாய் பவுல் விவரிக்கிறார். விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறார். ஆம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உரியது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்து மரத்திலே தூக்கப்பட்டு நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் நமக்கு சாபமாக மாறினாராம். ஆம், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த செய்திக்கு பின் சில நிமிடங்கள் தொடர்ந்து நாம் இப்படி ஜெபித்து நம்முடைய வாழ்வில் இருக்கிற மூதாதையர் சாபங்கள், நம்முடைய வாழ்வில் இருக்கிற மனிதர்களால் வந்த சாபங்கள், சூழ்நிலையால் வந்த சாபங்கள், அல்லது எந்த வழியில நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே மன்றாடி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் மன்றாட வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டு சாபமானார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நாம் இதுக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு என்று நாம் வாழ்கிறோம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உரியதாகும். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உடையதாகும். யாராலே? இயேசுவாலே. எப்படி? இயேசுவின் இரத்தத்தினாலே. அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவருடைய சிலுவை இரத்தத்தில் மன்றாடி ஆண்டவரிடத்தில் அவருடைய நாமத்தினாலே தொடர்ந்து அவருடைய நாமத்திலே நாம் விண்ணப்பம் செய்து இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? நம்ம விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. நம்ம அடிக்கடி நம்முடைய வாழ்விலே நாம பிறந்ததையும் வளர்ந்ததையும் நம்ம ஊரையும் நம்ம குலங்கோத்திரங்களை சொல்லிக்கிட்டு இல்லாம நாம் இயேசுவின் பிள்ளை என்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாமின் சந்ததி என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நம்மை போல ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், பரிசுத்தவான்களோடு நம்ம இணைத்திருக்கிறார். ஆகவேதான் விசுவாசிகள் ஊழியர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம், பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம்,
காரணம், நாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்று இயேசுவால் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆபிரகாமின் சந்ததியாக தெரிந்து கொண்டேன். என் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை நான் ஆபிரகாமின் சந்ததியாக தெரிந்து கொண்டேன். என் சிலுவையின் இரத்தத்தினாலே உங்களுக்கு என் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் மன்றாட வேண்டும், அதற்கென்று தேவனிடத்திலே கேட்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். நோயிங் அண்ட் ஆஸ்கிங். இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் என்ன, அதை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி கேட்டு தொடர்ந்து 10 நிமிடங்கள் ஜெபித்து இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அதை பார்ப்போம், அதை பெறுவோம். தேவனுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆதியாகமம் 12:7 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பும் போது அவனுக்கு தரிசனமாகிறார், அவனுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். God will reveal himself when he wants to bless his people. ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். Devil has a vision, fleshly vision, bodily vision அப்படின்னு இருக்கு. உலகத்துல பிசாசு தரிசனம், மாம்ச தரிசனம், கண்ட தரிசனங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கு. ஆனால் தேவ தரிசனம் அது யாருக்கு? ஆராதிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு தான் அந்த தேவ தரிசனம் ஏற்படும். நீதிமொழிகள் 29:18 தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீரட்டு போவார்கள். Where there is no vision, the people will perish. தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ஆதியாகமம் 12:7 உள்ள தரிசனத்திற்கு எபிரேய வார்த்தை அசோன் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் ப்ராஃபட்டிக் விஷன், தீர்க்க தரிசனம். தேவன் ஆபிரகாமுக்கு கொண்டு வெளிப்படுத்துவதற்காகவே தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்த நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனம் ஆனார். இது ஆதியாகமம் 12:7, ஆதியாகமம் 15:1, 17:1 இப்படி 12 முறை தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாக இருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமத்திலே அதே ஆண்டவர் ஈசாக்குக்கும் தரிசனமானார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்தால், தேவனை ஆராதித்து கர்த்தருக்காக நாம் வாழ்ந்தால், நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனமாவார். நம்முடைய சந்ததிகளுக்கு அவர் தரிசனமாக இருந்து அவர் தன்னுடைய வாக்கை வெளிப்படுத்துவார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் தரிசனமாகும் தேவன். அதனாலதான் நாம இந்த மாதிரி ஆன்லைன் ஜெபம், ஆராதனை ஜெபம், இந்த மாதிரி ஜெபங்கள், ஊழியர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நாம ஏன் கேட்க ஆசைப்படுறோம்னா, அந்த இன்றைக்கு ஆண்டவர் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் தான் பேசுகிறார். வார்த்தைகள் மூலம் பேசுகிறார், பாடல் மூலம் பேசுகிறார், ஆராதனை மூலம் பேசுகிறார். அதனால எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மூளைக்கு மூளை தெளித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆன்லைன் வாயிலாக நம்முடைய அல்பா கிரேஸ் மிஷன், அமேசிங் கிரேஸ், இந்த டெலிகாஸ்ட் மூலம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். என்ன சொன்னார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு? முதலாவது நான் பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. 25 வருஷம் பிள்ளை இல்லாத ஒருவளை பார்த்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வசனத்தை கேட்கும் போது நமக்கும் எந்த பாசிபிலிட்டி இருக்காது. நம்முடைய படிப்போ, தொழில், வேலை, காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம பெரிய ஆள் ஆகுமா, நம்ம உயர்த்தப்படுவோமா, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு சந்தேகம். ஆனால் நம்முடைய எபிலிட்டியை வைத்தல்ல, அவருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். புரிந்தால் ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆகவே நம்முடைய திறமை, நம்முடைய ஞானம் அல்ல, அவருடைய வார்த்தையின்படி அதுக்கேற்ற திறமை அவரை கொடுப்பார். ஆகவே அந்த யோசேப்புக்கு ஒரு திறமையை கொடுத்து அந்த பார்வோன்ல ராஜபீடத்துல போய் உட்கார்ந்து எப்படி அந்த நெல்லை வாங்கணும், ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த தேசத்தை அரசாளணும்ன்றத ஒரு ஞானத்தை கர்த்தரே கொடுத்தார். யோசேப்பு அதற்காக ஒரு கல்லூரியில் போய் படித்து விடவில்லை. இன்னைக்கு உலகத்தில் நாம் கற்றுக்கொள்கிறவைகள் எல்லாம் கைமண் அளவுதான். ஆனால் நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதுதான் மகிமையானது. ஆகவே ஆபிரகாமுக்கு தேவன் முதலாவது உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்.
இரண்டாவது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உலகத்துல பேரை கெடுக்கிறது பிசாசின் வேலை, பேரை கெடுக்கிறது மனுஷனுடைய வேலை. நிறைய குடும்பங்கள் மனிதனுடைய பெயரை சத்துரு கெடுத்து போடுகிறார். மனிதர்கள் மூலம் சத்துரு பல வதிகளில் கெடுப்படுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுக்கு உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஒருவேளை நம்முடைய குடும்ப பேர் எவ்வளவு யாருக்கும் தெரியாம இருந்தாலும், அது கெட்டு போன மாதிரி இருந்தாலும், அல்லது நம்முடைய பேர் அவமதிக்கப்பட்டாலும், இயேசு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் மூலம் நம்முடைய பேரை பெருமை உள்ளதாய் மாற்றுவார். ஆம், அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை, குடும்பத்தின் பெயரை பெருமைப்படுத்துவார். அப்புறம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நாம் ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்ல, 3வது வசனம் ஆதியாகமம் 12:3 நீ யாராவது ஆசீர்வதித்தா அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை யாராவது சபித்து விட்டால் அவ்வளவுதான், அப்போ உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆம், நம் மூலம் கூட இயேசு அநேகருக்கு நாம் சொல்வதன் மூலம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவே நாம் மட்டும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதல்ல, எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லி, ரத்தத்தின் வல்லமை, சிலுவை பற்றி சொல்லி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒரு வாய்க்காலாய் மாறுவோமாக. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் 3 வார்த்தைகளை ஆண்டவருக்கு நமக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறார். ஒன்று, ஐ வில் ஷோ யூ, நான் உனக்கு காட்டுவேன். 2வது, ஐ வில் மேக் யூ, உன்னை நான் ஆக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமையாக மாற்றுவேன். 3வது, ஐ வில் bless you. ஐ வில் ஷோ யூ, ஐ வில் மேக் யூ, ஐ வில் bless you. நானே உனக்கு எல்லாவற்றையும் காண்பிப்பேன், நானே உன்னை ஒரு பெரிய மனிதனாக மாற்றுவேன், பெரிய குடும்பமாக உன்னை ஆக்குவேன். அடுத்தது, நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். I will make you a great nation. I will make your name great என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். அவர் காண்பிப்பார், நம்மை உண்டாக்குவார், ஆக்குவார். அடுத்தது, நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியது சங்கீதம் 25:4 கர்த்தாவே உம்முடைய வழி எனக்கு தெரிவியும் என்று சிலவர் நோக்கி கேட்டால் நமக்கு வழிகளை காண்பிப்பார். எசேக்கியேல் 38:23 ஆண்டவர் என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும் என்று தாவீது ஜெபிக்கிறார். ஆம், ஐ வில் ஷோ யூ, காண்பிப்பேன், ஐ வில் மேக் யூ, ஐ வில் bless you. ஆகவே சங்கீதம் 143:8 தாவீது ஜெபிக்கும்போது ஷோ மீ தி வே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் காண்பியும். ஆகவே மீது 6:8 நன்மை என்னதென்று அறிவிக்கிறவன் யார்? இந்த உலகத்துல நமக்கு வழிகாட்டுறது யார்? நம் தேவன் இருக்கிறார். வார்த்தையின் மூலம், வசனத்தின் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் நமக்கு வழியை காண்பிக்கிறார். இன்னைக்கு இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய், அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தம். ஆகவே கேட்போம், ஆண்டவரே, ஆதியாகமம் 12:1-3 வசனங்களில் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கலாத்தியர் 3:13-14 சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் ரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளையாகி நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். என் சாபங்களை நீக்கும், போதும் வேதனைகள், சாபங்கள் போதும், வியாதிகள் போதும், அந்தகாரங்கள் போதும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்போம். ஆண்டவர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் சில நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இணைந்து ஜெபிப்போம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி, நன்றி. ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவன் யெகோவா இரே, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவனை ஆராதிப்போம். ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அவரை மகிமைப்படுத்துவோம். வல்லமுள்ள தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோமே. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே,
இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோமே. ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி. சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். Oh, we thank you, Lord. You are the God who wants to bless us, Lord. Hallelujah. Thank you for your blessings. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இப்பொழுதும் உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளுநீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வாசிக்கிறோமே. நீர் எங்கள் குடும்பத்தை, எங்கள் வேலைகளை, தொழில்களை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்றீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தருகிறவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. ஆசீர்வதித்தீடும், என்னை ஆசீர்வதித்தீடும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதித்தீடும், ஆசீர்வதித்தீடும், என்னை ஆசீர்வதித்தீடும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதித்தீடும். ஆசீர்வதிக்காமல் உம்மை விட மாட்டேன், கிருபை பெற்றிடாமல் விலகிட மாட்டேன். ஆசீர்வதிக்காமல் உம்மை விட மாட்டேன், கிருபை பெற்றிடாமல் விலகிட மாட்டேன். பூத்து கொழுகுதே வல்லமை, வல்லமை பெருகுதே. ஆசீர்வாத பெருமழையோ எங்கும் பொழியுதே. பூத்து கொழுகுதே வல்லமை, வல்லமை பெருகுதே. ஆசீர்வாத பெருமழையோ எங்கும் பொழியுதே. ஆசீர்வதித்தீரும், என்னை ஆசீர்வதித்தீரும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதித்தீரும். வானத்தின் பலகணிகள் திறக்கும் என்றீரே, வெண்கல கதவுகளை திறக்கின்றீரே. வானத்து பலகணிகள் திறக்கும் என்றீரே, வெண்கல கதவுகளை ஒழிப்பேன்றீரே. குறைவோடு வாழ்ந்து வந்தேனே, என்னை நிறைவாக மாற்றுகின்றீரே. குறைவோடு வாழ்ந்து வந்தேனே, என்னை நிறைவாக மாற்றுகின்றீரே. ஒத்து கொழுகுதே வல்லமை, வல்லமை பெருகுதே. ஆசீர்வாத பெருமழையோ எங்கும் பொழியுதே. ஒத்து கொழுகுதே வல்லமை, வல்லமை பெருகுதே. ஆசீர்வாத பெருமழையோ எங்கும் பொழியுதே. ஆசீர்வதித்தீரும், என்னை ஆசீர்வதித்தீரும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதித்தீரும், ஆசீர்வதித்தீரும், என்னை ஆசீர்வதித்தீரும். ஆபிரகாமின் தேவனை ஆசீர்வதித்தீரும். ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆபிரகாமை ஆசீர்வதித்த எங்கள் தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. ஆபிரகாமுக்கு வாக்களித்த எங்கள் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இன்று மதடியாராகிய நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை கேட்டு எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபை இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம்.
ஆத்துமாக்களால் நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறீர், நன்மைகளால் நிரப்ப போகிறீர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லா ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஜீவன், நன்மைகள், எல்லா சம்பத்துகள் பெருக போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாத ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே பயப்படாதே என்று சொன்னீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து அவனை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே, எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நன்மைகளை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை நீ தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று அறியப்படுகிறீரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அதிசயங்களை செய்தீரே. ஆபிரகாமை உயர்த்தினீர், ஆபிரகாமை தலையாக மாற்றினீர், மேலாக அவனை மாற்றினீர். ஆபிரகாமோடு பேசினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் தேவனே, உமக்கு நன்றி. ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உமக்கு நன்றி. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் எங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மக தேவனே. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மக தேவன். போற்றுவோம், புகழுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், உயர்த்துவோம், வணங்குவோம். போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், உயர்த்துவோம், வணங்குவோம், தொழுகிறோம். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மக தேவனே. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மக தேவனே. ஒருவரை அதிசயங்கள் செய்கிறேன், எளியவன் என்னையும் நீர் உயர்த்தினேன். ஒருவரை அதிசயங்கள் செய்கிறேன், எளியவன் என்னையும் நீர் உயர்த்துவீர். வாழாக்காமல் தலையாக்கினேன், கீழாக்காமல் என்னை மேலாக்கினேன். வாழாக்காமல் தலையாக்கினேன், கீழாக்காமல் என்னை மேலாக்கினேன். போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், உயர்த்துவோம், வணங்குவோம், தொழுகிறோம். போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், உயர்த்துவோம், வணங்குவோம், தொழுகிறோம். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மக தேவனே. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மக தேவனே. அதியும் அந்தமுமாயிருப்பவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அதியும் அந்தமுமாயிருப்பவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஒளியானவர், என்போம் அணையாதவர், துவக்கமும் முடிவுமை இல்லாதவர்.
ஒளியானவர் என்றும் அணையாதவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர், போற்றுவோம் புகழுவோம் வாழ்த்துவோம், நட்டுவோம் வணங்குவோம் அழுகிறோம், போற்றுவோம் புகழுவோம் வாழ்த்துவோம், போற்றுவோம் வணங்குவோம் தொழுகிறோம், போற்றுவோம் புகழுவோம் வாழ்த்துவோம், போற்றுவோம் வணங்குவோம் தொழுகிறோம். தேவனே, இப்பொழுது நம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தியானிக்கவும் அதை ஜெபிக்கவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபத்தில் இணைந்த நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் இந்த ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தருளும் என்று நம்முடைய ஊழியனாகிய நான், நம்முடைய திக்குதரிசியாகிய நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus. எவ்வளவு தரித்திரத்திலிருந்து தூக்குகிறவர் அல்லவா, ஒன்றும் இல்லாமல் இருந்து உயர்த்துகிறவர். வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் கடன் தொல்லைகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், பிள்ளைகள் உயரட்டும், வேலைகள் தலைக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், எல்லாரும் இயேசுவை பறைசாற்றட்டும், இயேசுவே ரட்சகர் என்று எல்லா குடும்பங்களும் அநேகருக்கு சொல்லட்டும். வெறும் ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்ல, அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம் இந்த வசனம் கேட்டு பிள்ளைகள் யாவரோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.